தன்னலமற்ற தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. தனுசு ராசிக்கு குரு மிதுனத்தில் வக்ரகதியில் இருப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. காரிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பேச்சில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளைச் செய்ய வேண்டாம். சிம்மத்தில் உள்ள கேதுவால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசிக்கு 3இல் சனி அமர்ந்து கொண்டு உங்களுக்கான கர்மவினை பயன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். புண்ணிய கர்மாவினருக்கு யோக பலன்களையும் பாவ கர்மாவினருக்கு அவயோக பலன்களையும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. 3ஆம் இடத்து ராகுவால் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உண்டாகும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அரசு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். சகோதர உறவுகளில் கவனமாக இருப்பது அவசியம். இவை அனைத்தும் கிரகநிலைகளின்படி உங்களுக்கான பொது பலன்களே ஆகும். கர்ம வினைகள் படி பல தனுசுராசி அன்பர்கள் தாங்க முடியாத பல துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பதே உண்மை. அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் தனுசுராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு தனுசுராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.